ஜெயகாந்தன் சினிமா உலகத்துலேயும் இருந்தார், எழுத்துலகத்தில் ஒரு பயங்கர டெரராக இருந்தார். அந்த காலத்தில் எம்ஜிஆர் என்ற ஒரு பிம்பம், ஒரு மாய பிம்பம், அந்த மனிதர் ஏழை மக்களிடம் எந்த அளவுக்கு ஊடுருவி இருந்தார் அப்படிங்கிறத சினிமாவுக்கு போன சித்தாளுங்கிற ஒரு கதை மூலம் சொல்லியிருந்தார், தைரியமாக சொல்லியிருந்தார். அத்தகைய தைரியம் உள்ளவர்கள் பிற்காலத்தில் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு இந்த காலத்தில் சிந்தனையில் இருந்த காலத்தில் தான் இருக்கோம், நாங்களும் இருக்கோம் அப்படின்னு பா. ரஞ்சித் வந்தார், மாரி செல்வராஜ் வந்தார், அறம் கோபிநயினார் வந்தார், ஆனந்த விகடன் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த ராஜமுருகனும் வந்தார். எல்லாருமே வேறு வேறு சிந்தனை வயப்பட்டவர்கள். அவங்க நம்ம தலித் இயக்கத்தை பற்றி, தலித்திய மக்களை பற்றி கதை சொல்வதற்கு ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் கோபிநயினாரும் இருந்தாங்க. அது மட்டுமல்ல, சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை சொல்வதற்கும் அவர்கள் தயங்கியதில்லை. சமூகத்தில் உள்ள சீர்கேடுகள், அந்த சமூகத்தில் உள்ள கேடுகளை சொல்வதற்கும் அவர்கள் அஞ்சினதில்லை. அதே மாதிரி பொது உடைமை கண்ணோட்டத்தோடு வந்தவர் நம்ம ராஜமுருகன். அவருடைய படங்கள், அவர் இயக்கிய படங்கள்லாம் 2-3 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் வந்திருப்பது தான் அந்த மை லார்ட் அப்படிங்கிறது. இந்த மை லார்டுங்கிறது கோர்ட்டில் வக்கீல்கள் நீதிபதியை பார்த்து சொல்லக்கூடிய சொல். இப்போ அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அந்த மயிலாடுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அந்த மாதிரி ஒரு பிரபுத்துவ மனநிலையை மனப்பான்மையை கொண்டிருந்தது. ஆகவே அது தேவையில்லை, நீங்கள் சாதாரணமாகவே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜிகள் கருத்து சொல்லி, அதன் பிறகு கோர்ட்டில் எப்படி நடந்திருக்குங்கிறது நமக்கு கோர்ட்டு போயிருந்தால் தான் தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் மை லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜமுருகன் கதை சொல்லியிருக்காரு. ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை கோவில்பட்டியிலிருந்து புறப்பட்டு வரும் ஒரு கணவன் மனைவியினுடைய கதை, சோக கதை. டெல்லியிலிருந்து சென்னைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கும் ஒரு மத்திய பெண் அமைச்சருடைய சிறுநீரக சம்பந்தமான தொடர்புடைய மருத்துவ சம்பந்தமுடைய ஒரு கதை. திருட்டுத்தனமாக வாங்குகிறாங்க மத்திய மந்திரி அப்படிங்கிறத சொல்லலைனாலும் அதுதான் கதையினுடைய அர்த்தம். அவங்க வரிசையில் நின்று, அதாவது முறைப்படி பதிவு பண்ணி அப்படி வரணும்னு சொன்னால் எவ்வளோ நாள் ஆகும். மத்திய மந்திரியாக இருந்தாலும் அது எவ்வளோ நாள் ஆகும். ஆகவே குறுக்கு வழியில் எதையாவது இந்த புரோக்கரை வச்சு ஆளை பிடிச்சி, அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி கிட்னி வாங்கி சுகப்படுத்திக்கலாம் அப்படின்னா. ஏன்னா அவங்க கோடீஸ்வரி அந்த மந்திரி, பெண் மந்திரி. அந்த பெண் மந்திரி யாரை குறுக்கிடுது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் இங்கே தேவையில்லை. அது யாரையும் குறிப்பிடுற மாதிரி இல்லை. அகம்பாவம் அந்த மந்திரிக்கு, பெண் மந்திரிக்கு அகம்பாவம் அதிகமாக இருக்குது. யாரையும் பலார்னு பேசிடுவாங்க. அந்த அம்மா மதிக்கிறது இல்லை, மகன்களையே மதிக்கிறதில்ல. மகன்களுக்கு தப்பான வழியில் அட்வைஸ் பண்ணி, இப்போ தனக்கே ஒரு ஆபத்து மகன்கள் உதவாத மகன்கள் 2 பேர் இருக்கான், ஒரு மகன் இருக்கா, 3 பேரில் யாராவது கிட்னி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களாம் கொடுக்கல. ஏன்னா அம்மாவுக்கு கிட்னி கொடுத்து அவங்கள வாழ வைக்கணுங்கிற அவசியத்தில் அவங்கள நான் ஏன் கொடுக்கணும், வேறு யாரையாச்சும் வச்சு அவங்க அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி அதை யாரையாச்சும் கொடுக்க வச்சு இது குணமடையட்டுமே அந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கிற பிள்ளைகள். இப்படி ஓடுது அந்த கதை. அந்த அம்மாவுக்கு கிட்னி கிடைச்சதா, யாருடைய கிட்னி சூட்டாச்சு, அவங்க சக்ஸஸ் ஆனாங்களா, அவனுடைய நிலைமை என்ன, இந்த கோவில்பட்டியிலிருந்து கிளம்பி போன அந்த காதல் ஜோடிகள் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம அந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த கோவில்பட்டியிலேருந்து புறப்பட்டு வர்ற அந்த கணவன் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க யாரும் இல்லை. நம்ம சசிகுமாரும் மனைவியாக நடிச்சிருக்கிற சச்சாரும், மந்திரியாக நடிச்சிருக்கிறது நம்ம பாபநாசத்தில் நடிச்சிருந்தாங்கல்ல ஆஷா சரத். அவங்க
இதில் குரு சோமசுந்தரம் வந்து மக்கள் குத்து அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். மக்கள் குத்துன்னு பேர் வச்சுருக்காங்க. மக்கள் குரல்னு சொல்கிறதுக்கு பதிலாக மக்கள் குத்துன்னு வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த மக்கள் குரல் வந்து ஆரம்பித்ததே ஒரு கம்யூனிச பொது உடைமை கட்சி சிந்தனை உள்ள ஒருத்தர் தான் அதை ஆரம்பித்தார். அதனால் அந்த இதில் நினச்சி வச்சுட்டாரா என்னன்னு தெரியலை. குரு சோமசுந்தரம் இருக்கார். நம்ம நீதிபதியாக வந்து ஜெயப்பிரகாஷ் நடிச்சிருக்காரு. இதில் நடிப்பு நம்ம இப்போ கதையை நீங்கள் படத்தை போய் பார்த்தா தான் நல்லது. ஏன்னா கதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு போனோம்னா அது நல்லதில்லை. இப்போ நடிப்பை பொறுத்த மட்டும் சசிகுமார் அதுக்காகவே வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரியே ஆயிட்டார். அவருக்கு திருவள்ளுவர் கூட யாருன்னு தெரியலை. இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பொதுவாக ஒரு ஆலமரத்தில் தொங்குறதுக்கு, ஏன்னா அவருடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை. என்ன ஒன்றும் பெரிய கோரிக்கை இல்லை, ரேஷன் கார்டு சமாச்சாரம் தான். அந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிங்கிறதையும் போகிற போக்கில் சந்தடி சாக்கில் சொல்லிட்டாரு நம்ம முருகன். தூக்கு போடுறதுக்கு மரத்து மேலே கயிறு கட்டி இவர் தொங்குற நிலைமையில் அப்படியே வச்சுட்டு இருப்பார். அப்போ இங்கே எல்லாம் அதிகாரிகள்லாம் வந்து திருக்குறளை உதாரணம் சொல்லி, இந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீ அந்த மாதிரி செய்யாத அப்படிம்பார். அதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க அண்ணன் சொல்லியே நான் கேட்க மாட்டேங்கிறேன், திருவள்ளுவர் யார் சார், அவர் சொல்லி நான் கேட்க அப்படிம்பார். காமெடியாக இருந்தாலும் அதுதான் யதார்த்தம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்களில் உள்ள ஏழைகளுக்கு திருக்குறள் தெரியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? ஆத்திச்சூடியே தெரியாது. கிராமங்களில் உள்ள ஏழைகளுக்கு இன்னும் பலருக்கு திருக்குறள் தெரியாது. திருக்குறளுங்கிறத கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் திருக்குறளை 2 சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. இதுதான் இது யதார்த்தம். இது வந்து யார் மேலே குற்றம் சொல்கிறதுங்கிறது இப்போ நமக்கு தேவையில்லாத விஷயம். உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதையா? இந்தியா தாங்க. உலகத்திலே பிளாக் மார்க்கெட்டு அதிகம் உள்ளது எதையா? அதுவும் இந்தியா தாங்க. இந்த இடத்துல பிளாக் மார்க்கெட்டுன்னு சொல்கிற அந்த பிளாக் மார்க்கெட்டுங்கிறதுக்கு பதிலாக வேறு ஒரு கடுமையான ஒரு சொல்லை, ஒரு லஞ்சம் ஊழல் அதை சொல்லியிருந்தால் எனக்கு சரியாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே பிளாக் மார்க்கெட்டில் கிட்னியை வாங்கக்கூடிய நிலைமை இல்லை. யாருக்கு வேணாலும் அதிகமாக காசை கொடுத்தா, லஞ்சத்தை நிறையா பணத்தை கொடுத்தா அவன் வறுமையில் இருக்கிறவன் கொடுத்துட்டு போயிடுவான். இது யதார்த்த உண்மை. இந்த யதார்த்தத்தை சொல்கிறாரு. வறுமையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு வியாபாரமாகிவிட்டது கிட்னி. அவனே சொல்லுவான், 2 ஆரஞ்சு பழம் மாதிரி 2 கிட்னி கொடுத்துருக்கான் பாரு, அது எவ்வளோ பெரிய வசதி தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு புரோக்கரே சொல்லுவான். ஆளை அடிக்கிற வசனங்கள் தான், சிந்திக்க வைக்கிற வசனங்கள் தான். நடிப்பு, வசனம் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த சசிகுமாரும் அவருடைய மனைவியாக நடிக்கிற சச்சாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இயல்பாகவே நடிச்சிருக்காங்க. இதுதாங்க எங்கள் கிராமத்து எளிய வாழ்க்கை, கிராமத்து மக்கள் நாங்கள், அப்பாவி மக்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவியாக வாழ்ந்துட்டோம். என்றைக்கு குறி சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்கிறதுன்னு வந்துட்டோன்னா அவன் என்ன கல்வி அறிவில் உயர்ந்தவனாக இருக்க போகிறான்? கோவில் குறி கேட்டு வளர்கிற ஒரு கும்பல் எப்படி இருக்கும், அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? கன்னத்தில் பலார்னு அறையாத எடுத்து காட்டியிருக்காரு முருகன். அதுக்காக அவருக்கு தனித்த ஒரு பாராட்டு சொல்லணும். அடுத்தபடியாக நீதிபதியாக வர்றாரு பாருங்க. நம்ம எல்லா படங்கள்லேயும் அந்த மீசையோடு பார்த்து பழக்கப்பட்டதுனால அந்த நீதிபதியாக வர்ற நம்ம ஜெயப்பிரகாஷை பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவர் அந்த மனிதாபத்தோடு பேசுகிறது, மனிதாபிமானத்தோடு பேசுகிறது, இயல்பாக கோர்ட்டில் நடத்துறது அப்படியே இயல்பாக இருக்குது. இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு இயல்பாகவே இருக்குது. அது மிகப்படுத்தாமல் கோர்ட் சீனை எடுத்திருக்காங்க முருகன். அதுக்காக அவருக்கு இன்னொரு பாராட்டி சொல்லிக்கிறோம். வசனங்கள் இது சென்சார்லேயும் அடிபட்டுறக்கூடாது, அதுக்காக போய் அலையவும் கூடாது, அந்த மாதிரி வச்சிடக்கூடாது. ஆனால் சொல்ல வந்ததை சொல்லணும். அதுக்கேற்ற வழிமுறைகள் இதுதான். இப்படி சொன்னால் அவன் கட் பண்ண மாட்டான், அவனால் கட் பண்ண முடியாது, ஆனால் மக்களுக்கு அந்த அர்த்தம் புரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜமுருகன் அழகாக வசனங்கள் எழுதியிருக்காரு.
தீப்பொறி பறக்குது. அது உரசி பார்க்கணுமா? தீப்பொறி பறக்கிறது அது மஞ்சள் பாஸ்பரஸுங்க. தண்ணியில் போட்டால் அமைதியாக இருக்கும், காஞ்சிச்சுன்னா தானாக பற்றி எரியும். அப்படிப்பட்ட வசனங்கள் அதில் இருக்குது. ஒரு அமைச்சர்னா என்ன, அந்த மத்திய அமைச்சருக்குள்ள பதவி மாண்பு எப்படிப்பட்டது, ஜட்ஜு, அதுக்கு அடங்கி போகிற போலீஸ் காவல்துறை அதிகாரிகள், இப்படி எல்லாரையுமே கலந்து வச்சு அழகாக பண்ணியிருக்காரு. குறைகளே இல்லையா அப்படின்னா, குறைகளே நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக நீங்களாக தேடி பிடிச்சி எடுத்து சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு இயல்பான சட்டத்திற்கு உட்பட்டு, சென்சாருக்கு உட்பட்டு வந்திருக்கிற இந்த படம் எனக்கு ஜனநாயகனை விட நல்லா இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகனை நான் இன்னும் பார்க்கலை. ஆனால் ஜனநாயகன் சொல்ல தவறியதை ஜனநாயகன் இந்த இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் வந்திருக்க கருத்துக்களை ஜனநாயகன் சொல்லியிருக்காது. ஏன்னா விஜயனுடைய இது அதிரடி, தடா புடா, குத்து, அம்பு, இரத்த துளி, இது அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப எளிய முறையில் இதுதான் எங்கள் ஜனநாயகம், இந்த இந்தியாவில் இதுதான் இருக்குது, இதுதான் நடைமுறையாக இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாரு ராஜமுருகன். அதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டு. நல்ல பாட்டுக்களும் சான் ரோல்டன் தான் நல்லா பண்ணியிருக்காரு. யுகபாரதியினுடைய பாடல் வரிகள் எல்லாம் அருமையாக இருக்குங்க. குறை சொல்லணும்னு நினச்சா அங்கே இருக்குது, இங்கே ஒன்று அது சொல்லலாம். ஆனால் எனக்கு சொல்ல மனசு வரல. ஏன்னா ஒரு நல்ல படத்தில் எதுக்கு குறையை சொல்லி அதை நம்ம மிகைப்படுத்தி அதை வாசிப்பானே, தேவையில்லை. ஏன்னா இங்கே ஊடகங்கள் எப்படி கெட்டு போய் கிடக்குங்கிறதையும் ஒரு வசனத்தில் சொல்லியிருப்பார். போலி ஊடகங்கள், இந்த கூலி ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த கூலி ஊடகங்களை பற்றி அழகாக சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது மனசில் புரியும். நல்ல படம், பார்க்கலாம். நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.